அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஜியாகிரபி ரிலேட்டடா ஒரு ஆர்டிகல் வந்துச்சு. அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? பூமியின் உள்பகுதி எதிர் திசையில் சுற்றுகிறதா அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கான்டெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு பூமியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அவுட்டர் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது ஒரு வேகத்துல சுத்தும், இன்னர் சர்ஃபேஸ் அப்படிங்கிறதும் இன்னர்ல இருக்கக்கூடிய கோர் இருக்கு இல்லையா, அதுவுமே ஒரு வேகத்துல நமக்கு சுத்திட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? அது சமீபத்துல பார்த்தோம்னா செய்திகள்ல எதிர் திசையில சுத்துது அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அவுட்டர் சர்ஃபேஸ் அப்படின்னா நமக்கு இங்கிலீஷ்ல சொல்றப்ப கிரஸ்ட், மேண்டில், கோர் அப்படின்னு சொல்றோம். இந்த கோர் அப்படிங்கிறது இன்னர் கோர், அவுட்டர் கோர் அப்படின்னு சொல்லி ரெண்டா இருக்கு இல்லையா? ஸோ அந்த இன்னர் கோர் வந்து நமக்கு அந்த கோர் அப்படிங்கிறது ஆப்போசிட் டைரக்ஷன்ல சுத்துது, கிரஸ்ட் அப்படிங்கிறது வேற டைரக்ஷன்ல சுத்துது அப்படிங்கிறது தான் அந்த ரிப்போர்ட்ல வந்துருச்சு. ஸோ அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 2010ஆம் ஆண்டு தொடங்கி பூமியின் உள்கரு மையத்தில் உள்ள திடநிலை உள்ளக சுழற்சி வேகம் குறைந்து வருகிறது எனவும், தற்போது பூமியின் மேலோட்டு சுழற்சி வேகத்தை விடவும் குறைவாக உள்ளதால் உள்ளக அடுக்கு பின்னோக்கி செல்வது போன்ற தோற்ற மயக்கம் ஏற்படுகிறது எனவும் புவியியல் ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது கிரஸ்டோட கோர் தான் வந்து, கிரஸ்ட் அண்ட் கோர் ரெண்டு விஷயம் இருக்கு இல்லையா? இதுல கோர் தான் வந்து ஃபாஸ்டா இருக்கும், அதோட கொஞ்சம் கம்மி ஸ்பீட்ல தான் கிரஸ்டோட ரொட்டேஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? கிரஸ்ட்னா அவுட்டர் சர்ஃபேஸ், கோர்னா உள்ள இருக்கிறதுன்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? ஸோ அதுதான். ஓகேவா? ஸோ ரொம்ப 2010க்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கோரோட வேகம் அப்படிங்கிறது கம்மியாயிட்டே வந்திருக்கு. சரியா? இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, கோர் தான் மெதுவா சுத்துது, கிரஸ்ட் அப்படிங்கிறது அவுட்டர் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது வேகமா சுத்துறதா நமக்கு சொல்லியிருக்காங்க. பூமி சுத்துது இல்லையா, அந்த பூமி சுத்துறது அவுட்டர் சர்ஃபேஸ், அது வேகமா சுத்துறதாவும், பூமிக்குள்ள இருக்கக்கூடிய கோர் வந்து மெதுவா சுத்துறதாவும் சொல்றாங்க. ஓகேவா? இந்த மெதுவா சுத்துறது என்ன, ஒரு இதுதான் கான்செப்ட். மெதுவா சுத்துது, ஆனா அது என்னன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, நியூஸஸ்ல நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல சுத்துது அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம். ஓகேவா? பூமியின் மேலோடும் உள்ளகவும் மேற்கிலிருந்து கிழக்காக தான் சுழல்கின்றன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது வெஸ்ட் டு ஈஸ்ட் டைரக்ஷன்ல தான் நம்ம பூமியோட அவுட்டர் சர்ஃபேஸும் ரொட்டேட் ஆகுது. அதே மாதிரி தான் எர்த்தோட இன்னர் சர்ஃபேஸ், இன்னர் கோரும் பார்த்தோம்னா நமக்கு வெஸ்ட் டு ஈஸ்ட் டைரக்ஷன்ல தான் நமக்கு சுத்துது. ஓகேவா? அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வேகம், இன்னர் கோரோட வேகம் வந்து குறைஞ்சிட்டனால ஆப்போசிட் டைரக்ஷன்ல சுத்துறதா வந்து ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஹைவேஸ்ல போயிட்டு இருக்கோம். ஓகேவா? ஹைவேஸ்ல நமக்கு முன்னாடி ஒரு கார் போயிட்டு இருக்கு. ஓகேவா? அவங்க ஒரு ஸ்பீட்ல போயிட்டு இருக்காங்க, நம்ம ஒரு 100 கிலோமீட்டர்ல போறோம், அவங்க ஒரு 200 கிலோமீட்டர்ல போறாங்கன்னு வச்சுங்க. ஓகேவா? சோ அவங்க வந்து நமக்குள்ள பாக்குறப்போ அவங்களோட ஸ்பீட் அந்த 200 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய காரோட ஸ்பீடு கம்மியாச்சுன்னா அந்த கார் வந்து நம்மள நோக்கி வர மாதிரியே இருக்கும். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆகும், நம்ம அவங்களை ஓவர்டேக் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளை விட்டு பின்னாடி போற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சோ இதே ஒரு கான்செப்ட் தான் இங்கேயும் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் என்னாச்சு, கிரஸ்டை விட கோர் வந்து வேகமா சுத்திட்டு இருந்துச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கிரஸ்டை விட கோர் மெதுவான வேகத்துல சுத்த ஆரம்பிச்சிருக்கு. ஓகேவா? சோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா, எதிர் திசையில சுத்துற மாதிரி நமக்கு ஒரு பிம்பம் கிரியேட் ஆகும். ஆனா அது கிடையாது. அபிஷியல் சயின்டிபிக் ரீசன் என்ன அப்படின்னா, கிரஸ்ட் வந்து வேகமா சுத்த ஆரம்பிச்சிருச்சு, கோர் வந்து அதோட ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாயிருச்சு அப்படிங்கிறது தான் அபிஷியல் எக்ஸ்பிளனேஷன். அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சோ இந்த பூமியின் அமைப்பை பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு கிரஸ்ட், மேண்டில், கோர் அப்படிங்கிறது இது இருக்கும். அதுதான் இங்க இடத்துல கொடுத்துருக்காங்க. இதில் எல்லா கண்டங்களும் கடல்களும் உள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பூமியினுடைய மேலோட்டுல. ஓகேங்களா? அடுத்து அதை தான் நம்ம கிரஸ்ட் அப்படின்னு சொல்றோம். அங்கதான் வந்து எல்லா கான்டினென்ட்ஸ், கடல், அந்த ஓஷன்ஸ் எல்லாமே இருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னா, அதன் அடியில் முடகம் எனும் அடுக்கம், அதன் உள்ளே மேல் உள்ளகம், உள்ளகம் என்கிற 2 அடுக்குகளும் உள்ளன. ஃபர்ஸ்ட் கிரஸ்ட் இருக்கு, அதுலதான் நமக்கு கான்டினென்ட்ஸ் அண்ட் ஓஷன்ஸ் எல்லாமே இருக்கு. அடுத்ததான் மேண்டில், அதுக்கப்புறமா கோர் இருக்கு. ஓகேவா? இந்த கோர் அப்படிங்கிறது இன்னர் கோர், அவுட்டர் கோர் அப்படின்னு சொல்லி 2 இருக்கு. ஓகேங்களா? அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. இரும்பு, நிக்கல் போன்ற உலோக செறிவு கொண்ட உள்ளகம் சற்றே குறைய திடநிலையில் பூமியின் மையத்தில் உள்ளது எனவும், வெளி உள்ளகம் திரவ நிலையில் உள்ளது எனவும், மூடகத்தின் மேற்பகுதி குழம்பு நிலையில் உள்ளது எனவும் நிலவியல் ஆய்வுகள் கூறுகின்றன. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நமக்கு இன்னர் கோர் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? இந்த இன்னர் கோர் வந்து சாலிடா இருக்கும், அந்த அவுட்டர் கோர் வந்து லிக்விடா இருக்கும், அதுக்கு மேல மேண்டில், அதுக்கு மேலதான் கிரஸ்ட். ஓகேவா? சோ அதுதான் இந்த இடத்துல திரவ நிலை, திடநிலை அப்படிங்கறதெல்லாம் கொடுத்திருக்காங்க. சரியா? சோ அடுத்தது உள்ளகம் அப்படிங்கிறது 24 மணி நேரத்துக்கு ஒரு முறை பூமி தன்னை தானே சுற்றி கொள்கிறது. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அவுட்டர் கிரஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 24 hours அந்த ரொட்டேஷன் அப்படிங்கிறது இருக்கு. இது உள்ளபடியே மேலோட்டு சுழற்சி வேகம் மட்டுமே. அந்த 24 hours அப்படிங்கிறது அவுட்டர் சர்ஃபேஸ்
சர்ஃபேஸோட அந்த ஒரு ரொட்டேஷன் மட்டும்தான். அடியில் உள்ள அடுக்குகள் வெவ்வேறு வேகத்தில் சுழல்கின்றன என தெரிய வந்துள்ளது. ஸோ நம்ம பூமியோட அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து 24 ஹவர்ஸ்ல வந்து தன்னைத்தானே சுத்தி வருது. ஆனா பூமியோட இன்னர் சர்ஃபேஸ் அந்த கோர்லாம் பார்த்தோம்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைம் பீரியடை எடுத்துக்குது. அவுட்டர் சர்ஃபேஸ் தான் 24 ஹவர்ஸ் அப்படிங்கிறது. இன்னர் சர்ஃபேஸ் பார்த்தோம்னா அது கொஞ்சம் மெதுவா சுத்துறனால 25 ஹவர்ஸ் 30 ஹவர்ஸா கூட ஆகலாம் அப்படிங்கிறதா சமீபத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா? குறிப்பாக உள் உலக சுழற்சியை நாம் நிலநடுக்க அலை பரவும் பாங்கிலிருந்து மதிப்பிடலாம். ஸோ அந்த எர்த்குவேக் வேவ்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா, அதை பேஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா இந்த பூமியோட இன்னர் கோரோட ஸ்பீடை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நமக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம், அவுட்டர் கிரஸ்ட் ஓகே 24 மணி நேரத்தில் சுத்துது, அதுக்குன்னு ஒரு ஸ்பீடு இருக்கு, அதை கால்குலேட் பண்ணிடலாம். அது எப்படி இன்னர் கோரை போய் நம்ம கால்குலேட் பண்றது? அந்த கோர்ல இருக்கக்கூடிய ஸ்பீடை நம்ம எப்படி கால்குலேட் பண்றதுனா அதுக்கு தான் இந்த எர்த்குவேக் வேவ்ஸை வச்சு நமக்கு மெஷர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நிலநடுக்க அலை பரவும் பாங்கிலிருந்து மதிப்பிடலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை மதிப்பிட்டவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 40 ஆண்டுகளாக மேலோட்டை விட சற்று வேகமாக சென்று கொண்டிருந்த உள் உலகம் தற்போது வேகம் குறைந்து சுழல்கின்றது என இதில் தெரிய வந்துள்ளது. சோ 40 ஆண்டுகளா பார்த்தோம்னா கிரஸ்டை விட வேகமா கோர் அப்படிங்கிறது சுத்தி இருக்கு. இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த 2010க்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா கிரஸ்ட் வந்து வேகமாகவும் கோர் வந்து அதனோட ஸ்பீடு கம்மியாயிருச்சு அப்படிங்கிறத இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பீடு கம்மியானனால தான் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுது அப்படின்னு சொல்லி நமக்கு நியூஸ் பேப்பர்ல எல்லாம் ரிப்போர்ட் ஆயிருந்திருக்கும். ஓகேவா? ஸோ இதனால ஏதாவது விளைவுகள் ஏற்படுமா அப்படின்னு பார்த்தோம்னா என்ன சொல்றாங்க, உள்ளகம் சுழல்வதனால் தான் பூமிக்கு காந்த புலம் ஏற்படுகிறது. அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இந்த இன்னர் கோர் இருக்கு இல்லையா, அந்த கோர் அப்படிங்கிறது சுத்துறதுனால தான், சாலிட் இன்னர் கோர் லிக்விட் அவுட்டர் கோர் அதனுடைய ஸ்பின்னிங்னால தான் நமக்கு என்ன ஆகுது, இந்த காந்த புலம் அப்படிங்கிறது வருது. ஓகேங்களா? ஸோ இதனால என்ன ஆகும்னா சற்றே மெதுவான சுழற்சியின் காரணமாக காந்தப்புல வீச்சு சற்றே குறையும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாகிறதுனால என்னன்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ வேற என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மேலும் சற்றே மெதுவாக சொல்லும் உள் உள்ளகம் அதன் மேலே உள்ள அடுக்குகளின் சுழற்சி வேகத்தை மட்டப்படுத்தும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது கோர் வந்து மெதுவா சுத்த ஆரம்பிச்சுன்னா அதுக்கு மேல இருக்கக்கூடிய மேண்டலும் வந்து கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாகும். அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் வந்து அடுத்தடுத்த லேயர்ஸ்ல ஏற்படும் அப்படிங்கறத நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ பூமியின் சுழலும் வேகம் இதனால் சற்றே குறைந்து அது தன்னைத்தானே சுற்றி கொள்ளும் வேகம் ஒரு நொடியின் 1000 நுணுக்கமாக அளவுக்கு அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ கோரோடைய ஸ்பீடு கம்மியாகிறதுனால என்ன ஆகுதுன்னா நமக்கு அந்த மேண்டிலோட ஸ்பீடும் கம்மியாகும். மேண்டிலோட ஸ்பீடு இதெல்லாம் கம்மியாகிறதுனால அடுத்தடுத்த லேயர்ல இம்பாக்ட் ஏற்படுத்தி நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த கிரஸ்டோட ஸ்பீடும் ஒரு 1000th ஆஃப் அ செகண்டா கம்மியாகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அந்த 1000th ஆஃப் அ செகண்ட் கம்மியாகிறது அப்படிங்கிறது பெரிய ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தாது அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இருந்தாலுமே நமக்கு இதுல ஒரு சில விஷயங்களை நமக்கு ஜியோகிராஃபி பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ எப்பயுமே பார்த்தோம்னா கோர் அப்படிங்கிறது தான் வேகமா சுத்தும், கிரஸ்ட் அப்படிங்கிறது அவுட்டர் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது மெதுவாக தான் சுத்தும். ஓகேங்களா? கம்பேர்டு டு கோர் கிரஸ்ட் தான் வந்து மெதுவாக சுத்தும். ஆனா ஒரு சில ஆண்டுகளா இப்போ கொஞ்சம் 2010க்கு அப்புறமா பார்க்குறப்ப கிரஸ்ட் வேகமா சுத்த ஆரம்பிச்சிருக்கு, கோர் வந்து மெதுவா சுத்த ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா கோர் அப்படிங்கிறது இன்னர் கோர் அவுட்டர் கோர் இருக்கு. இன்னர் கோர் வந்து சாலிடாகவும் அவுட்டர் கோர் வந்து லிக்விடாகவும் இருக்கு. சரியா? அதுக்கு மேலதான் மேண்டில், அதுக்கு மேலதான் கிரஸ்ட் அப்படிங்கிறது இருக்கு. இந்த கோர் இன்னர் கோர் இருக்கு இல்லையா, கோர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தினாலதான் நமக்கு அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எல்லாம் வருது அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை நம்ம இதுல இருந்து எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ அண்ட் தென் ஆப்போசிட் டைரக்ஷன்ல சுத்துதா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கொஸ்டின் ரிப்போர்ட் ஆயிருந்து சமீபத்தில் இந்த மாதிரி ரிப்போர்ட் ஆயிருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா அதுக்கான ஆன்சரையும் நமக்கு சொல்ல தெரியணும். ஓகேவா? அது ஆப்போசிட் டைரக்ஷன்ல சுத்த கிடையாது, கிரஸ்டோட ஸ்பீடோட கோரோட ஸ்பீடு வந்து கம்மியாயிருச்சு. அதனால ஆப்போசிட் டைரக்ஷன்ல சுத்துற மாதிரி ஒரு பிம்பம் தான் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு ஆர்டிகல் இருந்துச்சு. ஒன்ஸ் நீங்களும் ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். சரியா? ஸோ இன்னைக்கு இம்பார்ட்டண்டா இருந்த ஒரு ஆர்டிகல் தான் இதுதான். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு டிஎன்ஏல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.